வணக்கம் மக்களே, வெல்கம் டு சீக்ரெட் கப்பல் எபிசோட் 6ஓட அப்டேட்டை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எபிசோடில் என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்ற டைம் எபிசோட் 5ஓட ஸ்மார்ட் ரிவ்யூவை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். சீக்ரெட் கப்பல். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாருமே வந்து கப்பல்ஸ் வந்து ஒர்க் பண்ணக்கூடாது, சோலோவாக தான் ஒர்க் பண்ணணும். ஆனால் எந்த ஒரு விஷயத்த ஆஃபீஸில் இருக்க யாருக்குமே தெரியாத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிதியும் அரவிந்தும் பார்த்தீங்கன்னாக்கா சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாருமே வந்து கண்டுபிடிக்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அழகாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொத்த வந்து சிக்கிட்டாங்க. ஸோ அங்கேயே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த அரவிந்த் பார்த்தீங்கன்னாக்கா ஹரிஷ் தான். ஸோ இவங்க கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு இவரை பற்றி வந்து எல்லாமே தெரியும். இவங்க தான் அவனுடைய ஒய்ஃப் அப்படின்றத. ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு 2 பேருமே ஒரே ஆஃபீஸில் இருந்து கல்யாணம் ஆகிறதால அந்த மேனேஜர் என்ன பண்ணாருன்னா உடனே டர்மினேஷன் பண்ணி வந்து இவங்களை வந்து வெளியாகிட்டாங்க. யாராச்சும் ஒருத்தர் மட்டும் தான் இந்த கம்பெனியில் வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ அவர் என்ன வந்து டாமினேட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ஆஃபீஸ் வந்து இனிமேல் வந்து கப்பல்ஸ் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸாக தான் மாறணும். ஸோ அதுக்கான பிளானிங்கை நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நம்ம ஹாரிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் வந்து சொல்லிவிட்டாரு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து இந்த ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணணுன்னா ஒரு கப்பலை தான் ஒர்க் அப் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். ஸோ எனக்கு கொடுத்த அந்த டர்மிஷனை வந்து நீங்கள் வந்து திரும்ப கொண்டு ரிட்டர்ன் பண்ணி ஸோ நானும் என்னோடய ஒய்ஃபும் இதே கம்பெனியில் வந்து வேலை செய்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ இது பண்ணுவீங்க எனக்கு தெரியாது, ஆனால் நான் இந்த கம்பெனியில் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி குபீர்னு ஒரு குண்டை வந்து தூக்கி போட்டார். ஸோ இதுக்கு மேலே வந்து ஆஃபீஸில் வந்து எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணாலும் ஈவனை வந்து கன்வின்ஸ் பண்ண முடியாது. அப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் யாராச்சும் இந்த கம்பெனியை விட்டு வந்து ரிலீவ் ஆகணும். அப்படி இல்லைன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 பேருமே இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும். இதுதான் ஒரே வழி. அப்படி இல்லைன்னா கப்பல்ஸ்க்கு இந்த ஒரு ஆஃபீஸில் வந்து வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத எப்படியாச்சும் இவங்க ப்ரூவ் பண்ணணும். அது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு இருக்கிற ஒரே 2 வழி. ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று தான் இவங்க எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு வழியை இவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த சீக்ரெட் கப்பல் எபிசோடில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த மேனேஜருக்கு என்ன தான் கடுப்புன்னு தெரியல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு இடத்துல வந்து வேலை பார்க்கக்கூடாது அப்படின்றத எதுக்காக இந்த டேர்ம்ஸ் வந்து இவர் வச்சுருக்காரு அப்படின்றது தான் வந்து ஸோ இங்கே ஹைலைட்டாக இருக்குது. கடைசியாக தான் தெரியும் எதுக்காக 2 பேரையும் ஒரே ஆஃபீஸில் வந்து சேர்த்தக்கூடாது அப்படின்றத கடைசியாக தான் சொல்லுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆஃபீஸில் வந்து வரும்போது இவங்க 2 பேருமே வந்து அப்படி இப்படி சுற்றிட்டு இருப்பாங்க ஜாலியாக. ஸோ ஆஃபீஸில் வேலை வந்து ஒழுங்காக போகாது. ஸோ ஆஃபீஸில் இருக்க எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்து வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆஃபீஸில் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இவரும் வந்து ஒரு குறிக்கோளோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேனேஜர் இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்கா நான் நினைக்கிறேன். ஸோ முக்கியமாக அந்த மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டெஸ்ட் எல்லாமே பண்ணார். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ என்னைக்கு இவங்க கையும் களமாக மாட்ட போகிறாங்க அப்படின்றது தான் நம்ம வரப்போகிற எபிசோடில் அப்கமிங் சீரியஸ்லேயே நம்ம வந்து பார்க்க போகிறோம். சீக்ரெட் கப்பல் சீக்ரெட்ஸாகவே இருக்காங்களா, இல்லை அவங்க விஷயம் எல்லாமே தெரிஞ்சு மேனேஜர் தான் கொஞ்சம் கூட வந்து அறிவே இல்லாதவன் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க ப்ரூவ் பண்ணுறாங்களா அப்படின்றது தான் இந்த ஒரு எபிசோடில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சீக்ரெட் எபிசோடு வந்து எந்த அளவுக்கு இவங்க சூப்பராக பண்ண போகிறாங்க அப்படின்றத அப்கமிங் சுவாரஸ்யமான அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் எல்லாமே பாருங்கள். சூப்பராக வந்து இந்த எபிசோடு வந்து கொண்டுட்டு வர போகிறாங்க. சீக்ரெட் கப்பல் எப்படி சீக்ரெட்டாக இருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 5 யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ அதோட ஃபுல் ரிவ்யூமே நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அரவிந்தும் அதிதியும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றா வந்து ஒரு டீ ஷாப்பில் வந்து உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பிரியா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு சான்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ ஏன்னா வந்து இவங்க 2 பேருமே கப்பல் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம அரவிந்த் வந்து ஃப்ரீயாக இருந்தாருன்னா நம்ம அவங்களே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் தாட்டில் இருக்காங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் செட்டில் இருக்காங்களான்னு தெரியல. ஸோ இவங்க 2 பேருமே ஒன்று தான் அப்படின்றத ஸோ இவங்க ஒரு வேளை அங்கே ஹாரிஸோட ஒய்ஃபாக கூட இருக்கலாம் இந்த பிரியா. ஸோ அவங்க 2 பேருமே வந்து ஒரே கம்பெனியில் வேலை செய்யும்போது வந்து டெர்மினேட் பண்ணி வந்து ஒரு ஆளை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே
எப்படியா வந்து இந்த விஷயத்த கண்டுபிடிச்சி நம்ம மேனேஜர்கிட்ட சொல்லி இவங்களையும் வேலையை விட்டு தூக்கிடணும். அப்படி இல்லைன்னா நம்மளோட ஹஸ்பண்டை இந்த கம்பெனிக்குள்ளே மறுபடியும் வர வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி கூட ஸோ இவங்க எல்லாத்து விஷயம் தேடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு தான் ஸோ நார்மல் கால் பண்ணிட்டு மறுபடியும் வீடியோ கால் வரைக்கும் வந்து பண்ணாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அரவிந்தும் நம்ம அவங்களோட ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னாக்கா எப்படியோ வந்து ஆஃபீஸ்க்குள்ளே வந்து உள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்க. ஸோ வெளில நின்று ஸோ அவங்க டெர்மினேட் பண்ணி எப்படியோ கொஞ்சம் அவங்க திசை திருப்பி வந்து இங்கே உள்ளே அமுச்சு விட்டாங்க அவனோட ஒய்ஃபை. ஸோ உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூச்சு வாங்கி நிற்கிறதுக்குள்ளே ஸோ ஆல்ரெடி வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க ஆஃபீஸ்க்குள்ளாரி இந்த விஷயம் நீ சொன்னால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள வேறு மிரட்டி வேறு வச்சுருக்காரு. ஸோ இப்போ அந்த விஷயத்தில் நான் என்ன சொன்னாலும் ஆமாம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் வெளியே இருந்து உள்ளே வந்தவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, நான் முன்னாடியே வந்துட்டேனே என்ன நீ வந்து கேட்டுப்பாரு அப்படின்னு சொன்னோம். ஆமாம் அப்படி எல்லாத்துக்கும் ஆமான்னு சொல்லியாச்சு, வேறு வழி இல்லை. அவங்க சொல்கிறதையும் இவங்க நம்பித்தானே ஆகணும். சரி ஓகே இவங்க வேலையை இவங்க பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்போ தான் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஸோ இந்த பிரச்சனையை வந்து நம்ம எப்படியாச்சும் வந்து திசை திருப்பி விட்றணும், நம்ம சும்மா சும்மா வந்து நம்ம மாட்டிக்கிறோம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து நினச்சிட்ருக்காங்க. ஸோ ஃபேக்காக ஏதாச்சும் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. ஸோ அந்த பயங்கர விஷயத்தில் அந்த ஒரு ஐடியா தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அடிக்கடி வந்து சண்டை வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டா இந்த ஒரு பிரச்சனைலேருந்து நம்ம ஈஸியாக வந்து வெளில வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க 2 பேருமே யோசிச்சு அழகாக வந்து ஒரு ஐடியா பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஒரு ஐடியாவே மறுபடியும் இவங்களுக்கு வேலையாகும்னு அவங்க நினைக்கல. ஆனால் அதையும் வந்து எப்படியோ வந்து சமாளிச்சுட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சண்டை போட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு ஸோ அப்படியே வந்து ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே அப்படி இப்படியே ஒவ்வொருத்தரா வந்து வர ஆரம்பித்தேன். கடைசியில் அந்த மேனேஜரே வந்து வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய ஒய்ஃபை பற்றி ஏதாச்சும் தப்பாக பேசுனீங்கன்னு வைங்க, அவங்க 2 தம்பி இருக்காங்க வந்தாங்கன்னா கழுத்துலேயே போட்டுருவாங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதிதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து லைசன்ஸ் கார்டு வச்சுருக்காரு, நீங்கள் ஏதாச்சும் அப்படி இப்படி பேசுனீங்கன்னா அவர் லைசன்ஸ் கார்ட்லேயே போட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரையும் ஐயோ நான் இவங்க என்னடா நம்ம போடுறதுலேயே குறியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் போங்க நீங்கள் 2 பேரும் மட்டும் ஆஃபீஸ்க்குள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனேஜரே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் குழப்பம் ஆகுறாரு. சரி ஓகே நீங்கள் 2 பேரும் வாங்க, நீ உன்னுடைய ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஐயோ ஹஸ்பண்டுக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவங்க அல்லு கலருது. என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிக்கிறதுக்குள்ளேயே அவங்களோட தம்பி நம்பரை வந்து ஸோ மை லைஃப் அப்படின்னு வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. நீ ஃபோன் பண்ணால் எடுப்பாங்க தானே அப்படின்னு வந்து சொன்னோம். கண்டிப்பாக இப்போ வேலையாக இருக்காரு எடுக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அப்பயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆள் விடுறதா இல்லை. நீ கண்டிப்பாக பண்ணுங்க. அம்மா நீங்கள் அரவிந்த் நீங்கள் என்ன உங்கள் நம்பரை சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படி கேட்கும்போது மை லைஃபு அப்படின்னு வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அங்கே ஃபோன் வருது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஈபிலேருந்து அந்த ஆளுக்கு வந்து ஃபோன் கரெக்டாக வந்துருக்கு. ஆனால் இதுவுமே வந்து வேற ஆள் பண்ணியிருப்பாங்களோ நான் நினைக்கிறேன். ஸோ அந்த சமயத்தில் எனக்கு 3 ஃபேஸ் சர்வீஸ் 2 ஃபேஸ் சர்வீஸ் நான் ஓப்பன் பண்ணோம். இந்த மேனேஜர் கன்ஃப்யூஸ் ஆகிட்டாரு. இங்கே பார்த்தீங்களா ரிங் போயிட்டே இருக்குது எடுக்கவே இல்லைன்னு தான் அங்கே வந்து கால் அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ரிங்கிங்கில் இருக்குது. ஐயோ ஒரே குழப்பமாக இருக்குது. சரி கட் பண்ணுங்கன்னு சொல்லி கட் பண்ணி விட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சார் 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 மறுபடியும் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணுறாரு சார் பாருங்கள் சார் அப்படின்னு சொன்ன உடனே ஏம்மா ஏதாச்சும் ஒன்று சொல்லி பேசி சமாளித்து விடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து அனுப்பிச்சி விட்டாங்க. அப்பாவோட இதிலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே அரவிந்தும் அது இது வந்து இருக்காங்க. ஆனால் வெளியே வந்து ஹரிஷ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேனேஜர் கூட வந்து ஸோ நாங்கள் ஹரிஷ் வந்து பேசிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் 2 பேரும் கப்பலில் வந்து இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக ப்ரமோஷன் வந்து பண்ணியாச்சு. அது கூடவே வந்து உங்களுக்கு டெர்மினேஷன் லெட்டரையும் வந்து டைப் பண்ணியாச்சு. ஸோ யாராச்சும் ஒருத்தர் தான் இந்த கம்பெனியில் வேலை செய்ய முடியும். ஸோ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்னு அப்போவே வந்து அனுப்பிச்சி விட்டாரு. ஸோ நம்ம கம்பெனியில் வந்து கப்பல்ஸுக்கு வந்து நாட் அலோடு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேர் விஷயம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹரிஷுக்கு நல்லாவே தெரியும். இதில் வந்து நீங்கள் தான் எங்களை வந்து இந்த கம்பெனிக்குள்ளே நீங்கள் கூட்டிகிட்டு வரணும். அப்படி இல்லைன்னா உங்களோட சீக்ரெட் எல்லாமே நான் சொல்லி உங்களை நான் வெளில கொண்டுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிரட்டிட்டும் போகிறாரு. ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹரிஷ்க்கு அது இதுக்கும் ஒன்றுமே புரியலையே. அவன் இப்போ தான்டா வந்திருக்கான், புதுசாக ஒரு பொருளையை வர கிளப்பி விட்டான். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறதுடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க 2 பேரும் அப்படியே குழம்பி நிற்கிறாங்க. பார்க்கலாம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத அப்கமிங் சுவாரஸ்யமான அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வைங்க. நம்மளாம் பார்க்கலாம் அடுத்த ஒரு வீடியோவில். பாய், see you.